அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையை அன்பாய் வாஞ்சையாய் கேட்டு அதன்படி செய்வேன் என்று தீர்மானிக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இன்றிலிருந்து தேவனுடைய வல்லமையானது பெருக போகிறதுங்க. தேவன் தந்த தலைப்பு தான் வலிமையை தரும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து வந்த பாதையில பலவிதமான வழிகளை நாம் பார்க்கிறோம். நான் சொல்வது சரீர பிரகாரமான காரியம் அல்ல, உங்கள் மனதை வேதனைப்படுத்தக்கூடிய பல காரியங்கள். ஏன் எனக்கு இப்படி சம்பவிக்கிறது, ஏன் என்னுடைய குடும்பத்துக்கு இப்படி வருகிறது என்று பல கேள்வி கேட்கிறவர்கள் உண்டு. வெளியே சிரித்தாலும் மனதளவிலே அழுது கொண்டிருக்கிறவர்கள் ஏராளம். அன்பானவர்களே, ஏன் இந்த வலி? இந்த காரியத்தை குறித்து நான் தேவ சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஜெபத்தோடனே கேட்டு அதன்படி நடப்பீர்களானால் நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வலிமை பெற்று தேவனுக்கென்று நீங்கள் பிரகாசிக்க முடியும். சாத்தானுக்கு தோல்வியை நாம் கொடுக்க முடியும். ஆக உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? Let us read from the book of 1 Peter chapter 5 verse 10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. தேவனாகிய கர்த்தர் வலிமையை தரும் என்று என்னோடு பேசினார். எப்படி என்று கேட்டபோது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களுக்கு தேவன் இந்த பாதையை அனுமதித்தார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில பொருளாதாரத்திலே ஒரு வழி இருக்கலாம். அதாவது நான் நம்பி சில இடத்துல செய்த காரியங்கள் அவர்கள் நம்மை ஏமாற்றியிருக்கக்கூடும். அதே போல பலர் நம்மிடத்துல உண்மையா இருப்பது போல நடித்து கொண்டும் இருப்பார்கள். அநேகர் ஊழியத்துக்கு செய்வதாக சொல்லி கால நேரம் மாறும்போது அவர்களுடைய குணம் மாறுவதை நம்ம பார்க்கணும். எதுக்கு சொல்ல, மனுஷனுடைய சுபாவம் நம்மை வேதனைப்படுத்துகிறது, மனுஷனுடைய வார்த்தைகள் நம்மை வேதனைப்படுத்துகிறது, உண்மைதான். ஆனால் இவைகளை தேவன் அனுமதிக்க காரணம் என்னன்னா, இந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது, இந்த காலம் பாடணிக்கிற உங்களுக்கு இவைகள் மித்தம் என்ன வருகிறதாம், சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அவர் தாமே பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்று ஒரு 4 ஆசீர்வாதங்களை குறித்து தேவன் பேசுகிறார். 4 காரியங்களுக்குள்ளாக அல்லது இந்த 4 விதமான மேன்மைகளை அல்லது மகத்துவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் சிந்தையிலே செயல்களிலே இன்னும் சீர்படவும், இன்னும் கிறிஸ்து இயேசுவின் அன்பிலே பலப்படவும், இன்னும் தேவனுக்கென்று நிலை நிற்கவும், அதாவது எந்த சூழ்நிலையிலும் கண்மலை மேல் கட்டியிருக்கிற வீடு எப்படி உறுதியா இருக்குமோ அது எல்லா சூழ்நிலையிலும், காற்று மழை வெயில் அல்லது பனி எல்லா சூழ்நிலையிலும் அது உறுதியா நிற்கும். அதே போல உங்கள் விசுவாசம் உறுதியாய் இருக்க, நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அன்பில் இன்னும் ஸ்திரப்பட, வார்த்தை மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தில் இன்னும் ஸ்திரப்பட கர்த்தர் இந்த பாதையை அனுமதிக்கிறார். ஏன் இந்த வலி நம்முடைய சரீரத்தில், நம்முடைய ஆத்மாவிலே, நம்முடைய ஆவியிலே ஏன் இந்த காரியங்கள் என்று மனதில் கேட்கிற ஒவ்வொருக்கும் நான் சொல்கிறேன், இவைகள் மித்தம் 4 நன்மைகள் நீங்கள் பெற போகிறீங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு ஸ்திரத்தன்மை உங்கள் ஊழியத்தில், உங்கள் வியாபாரத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப ஜீவியத்தில் ஆண்டு தந்து பலவீனமாய் தோன்ற நேரத்தில் உங்களை பலப்படுத்தி உங்களை இன்னும் தைரியப்படுத்தி அவர்தாமே அவருடைய ராஜ்யத்துக்காக நிலைநிறுத்துவார். ஆகிய அன்பானவர்களே, பாடுகள் இல்லாமல் மகிமை இல்லை என்று அப்போஸ்தலர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி திருச்சபைகளை பலப்படுத்தினாங்க. அதே போல இன்றிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்குற நீங்கள் கர்த்தருடைய பலத்தால் நிரப்பப்படுங்க. பொய்யான உபதேசங்கள், பொய்யான போதனைகள் உங்களை விலைக்கு காத்துக்கொள்ள ஆண்டோடத்தில் மன்றாடுங்க. ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய வருகை வரும் முன்பாக கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதனைகளும் எழும்பி முடிந்தால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிப்பான்னு சொல்லியிருக்கு. ஆகவே இவைகள் எல்லாவற்றையும் நம்ம விலைக்கு காக்க தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில பாடுகளை அனுமதிக்கிறார். ஆக அவைகளை சந்தோஷத்தோடு எதிர்கொள்வோம், தேவ பலத்தினால ஜெயிப்போம். கர்த்தர் வலிமையை தரும்ங்கிற இந்த வார்த்தை மறாமல் தேவனிடத்தில் நாம் மன்றாடி கேட்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு என்னோட ஜெபிக்கிற யாவரும் மேலும் உடைய பிரச்சனை இறங்கட்டும். அப்பா, இவ்வுலக பாடுகள் என்ன செய்திடும், நான் உலக வாழ்வை காண காத்திருக்கிறேன் என்று பக்தன் பாடியது போல இந்த நாளிலே இந்த உலக பாடுகள், வியாதிகள், கவலைகள், கண்ணீர்கள், தரித்திரங்கள், இன்னும் பலவித போராட்டங்கள், நாசமோசங்கள் வந்தது. ஆனால் கர்த்தாவே, இவர்கள் பாதையிலே கடந்து செல்லும்போது உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய தயவினாலே நாங்கள் மேலும் ஸ்திரப்பட, பலப்பட, தைரியமாய் ஜெயித்திட, இறுதி வரைக்கும் ஆண்டவர் அதை நிலைநிறுத்திட
கத்ததாமே எங்களுக்கு மேல் கிருபை பாராட்டுகிறவராக இருக்கிறீர். வலிமை தருமைங்கிற வார்த்தை மனதில் வைத்து உங்களுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு உங்களுடைய ராஜ்யத்துக்கு ஆத்மாக்களை சம்பாதிக்க உங்களுடைய ஊழியத்துக்கு உண்மையாக தாங்கிட அருள் புரியும். கேட்ட வார்த்தைப்படி ஒவ்வொரையும் பலப்படுத்தும். இயேசு மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். த லைட் ஆஃப் த வேர்ல்ட் மினிஸ்ட்ரி இந்த 4 நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில், ஊழியத்தில், சபையில், உங்கள் ஸ்தாபனங்களில் வெளிப்பட ஜெபிக்கிற ஒரு ஊழியம், உங்களுக்காக தேவனிடத்தில் மன்றாட ஒரு பணி என்பதை மறந்துடாதீங்க. இந்த ஊழியத்துக்காக ஜெபிங்க, இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஸ்திரப்படுத்தி தைரியப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென்.